வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम. श्री महागणा श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादुकां चरणारविन्दाभ्यां नमः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சத்தில் மனித பிறவிகளாக பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தினந்தோறும் நமது சேனலிலே பதிவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் சரித்திரத்தை தங்களது கிரகத்திலே இல்லத்திலே ஒலிக்க வைத்து தங்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து மெய்யன்பர்களும் அதை கேட்டு வாழ்க்கையில் அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே முன்னோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் அஷ்டசத்வாரிம்ச சர்க்கமானது 48. இந்திரஜித தியோகா, அதாவது ஸ்ரீ ஹனுமாரை அரக்கன் ராவணனின் புதல்வனாகப்பட்ட இந்திரஜித் தாக்கினானாம் என்கிற தலைப்பிலே முதல் சுலோகத்திலிருந்து 40வது சுலோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். முதலாவதாக இந்த ராமாயணத்திலேயே மிக மிக முக்கியமான காண்டமாக இந்த சுந்தரகாண்டத்தை தான் சொல்லிருக்கு. ஏன் இந்த சுந்தரகாண்டத்தை சொல்லிருக்கு அப்படின்னா, இந்த சுந்தரகாண்டத்து ஸ்லோகங்களை உங்களது கிரகத்தில் இல்லத்தில் தினந்தோறும் ஒலிக்க வைத்தீர்களேயானால் உங்களது இல்லத்தில் உள்ள எதிர்மறைகள் நிச்சயமாக விலகிவிடும். அதே சமயம் எப்பேற்பட்ட நோய் நொடிகள் இருந்தாலும் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. சகல காரியங்கள்லேயும் சித்தியானது, வெற்றியானது உண்டாகும். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயணம் சுந்தரகாண்ட பதிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக கேட்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சூட்சியமாகவும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஹோஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜரசே ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திராத்தமருத்கனேभ्यः ஆஞ்சநேயமதிபாட்டலானனம் காஞ்சனாத்ரேகமய்ய விக்கிரகம் பாரிஜாத தருமூலவாசினம் பாவயாமி பௌமானந்தனம். यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारीं परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. बुद्धिर्बलं सौधैर्यं निर्भयत्वं रोगता अजात्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्. श्री सीताक्षरभरशत्रुघ्नसमेत श्री रामचंद्रमूर्ति श्री हनुमत स्वामी श्री आंजनेय स्वामी चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं सुंदरकाण्डத்தில் अष्टचत्वारिंश सर्गः सर्गमानது 48. இந்திரஜித் அபியோகா, அதாவது ஸ்ரீ ஹனுமாரை அரக்கனாகப்பட்ட ராவணனுடைய தவ புதல்வனாக இருக்கக்கூடிய இந்திரஜித் அவரை தாக்கினானாம்.
ततस्तु रक्षोदि पतिर्महात्मा हनुमताक्षे निगते कुमारे मनस्समाधाय तदेन्द्रकल्पं समादिदेशेन्द्रजितं स रोषात्. அப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி ராவனுடைய குமாரன் அக்ஷகுமாரன் வந்து ஸ்ரீ ஹனுமாரால் வதைக்கப்பட்ட உடனேயே பேருடல் கொண்ட அரக்கனாகப்பட்ட ராவணன் ஸ்ரீ ஹனுமாரால் அக்ஷகுமாரன் கொல்லப்பட்ட உடனேயே கட்டுக்கடங்காத சோகத்தை வந்து தனக்குள்ள அடக்கிண்டு மனதில் வந்து தைரியத்தையும் ஏற்படுத்தி கொண்டு இந்திரனுக்கு நிகராக இருக்கக்கூடிய இந்திரஜித்திரம் ரொம்பவும் கோபத்தோடு சீற்றத்தோடு ஆணையிட்டானாம். ராவணன் என்ன ஆணையிட்டான் அப்படின்னா, துவமஸ்திர விஸ்சஸ்திர விதாம் வரிஷ்ட சுராசுராணாமபி சோகதாதா சுரேஷு சேந்திரேஷு ச திருஷ்டகர்மா பிதா மகாரத நசஞ்சிதாஸ்திரா. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்தை பார்த்து, இந்திரஜித்து நீ வந்து அஸ்திர வித்தியில் வந்து ரொம்பவும் நிபுணன், சாஸ்திரங்கள்லாம் அறிந்தவன், சாஸ்திரங்கள்லாம் அறிந்தவன்ல நீ முதன்மையானவன் இருக்க. அசுரர்களும் கூட அவரை எல்லாருக்கும் நீ வந்து சோகத்தை கொடுக்கக்கூடியவன், தேவர்களுக்கெல்லாம் சோகத்தை தான் நீ கொடுப்ப. தேவர்களும் இந்திரனும் உன்னுடைய பராக்கிரம செயல்களை வந்து ஏகப்பட்ட முறை வந்து பார்த்துருக்கா. பிரம்மாவை வந்து குறித்து நீ வந்து தவம் செய்து பிரம்மாஸ்திரத்தை வந்து நீ வந்து பெற்றவன் இந்திரஜித்து அப்படின்னு கோபமாக சொன்னானாம் ராவணன். தவாஸ்திர பலமாசாத்திய நாசூரான மருத்கணாக நசேது சமரே ஸ்தாதும் சுரேஸ்வர சமாசிரிதாக. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்த, நீ வந்து யுத்த காலத்தில் உன்னுடைய அஸ்திரத்துக்கு பலத்திற்கு எதிராக நிற்பதற்கு அசுரர்களானாலும் சரி மருத்கணங்களானாலும் சரி அவர்கள் அனைவரும் இந்திரனோடு சேர்ந்து வந்தாலும் சரி வேறு எவராலையும் உன்னை வந்து வெல்லவே முடியாது இந்திரஜித்து அப்படின்னா நாம் ராவணன். ந கஷ்யத் த்ரிஷு லோகேஷு சம்யுகே நக தஸ்ரமஹா பூஜவீர்யாபி குப்தஸ்ய தபசா சாபிரக்ஷிதா தேசகால விபாகஞ்ச துவமேவ மதிசத்தமஹா. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்தை, நீ வந்து 3 உலகங்களிலும் போர்க்களத்தில் வந்து உன்னை எதிர்கொண்டு கலைத்து போகாமல் இருக்க ஒருத்தராலேயும் முடியாது. எல்லாரும் கலைத்து போயிடுவா, ஆனால் நீ மட்டும் கலைத்து போயிருக்க மாட்ட. தோல் வலிமையால் வந்து நீ பிரமாதமாக நன்றாக பாதுகாக்கப்பட்டு கொண்டு வருகின்றாய். தவத்தினாலும் நீ வந்து காக்கப்படுகின்றாய் இந்திரஜித்து. நீ வந்து இடம் காலத்திற்கு ஏற்றபடியே செயல்படக்கூடியவன். அறிவில் வந்து மிக மிக சிறந்தவன் நீயே இந்திரஜித்து அப்படின்னானாம் அரக்கனாகப்பட்ட ராவணன். ந தே அஸ்திய சக்கியம் சமரேஷு கர்மணா ந தோ அஸ்திய காரியம் மதிபூர்வ மந்திரனே நாசோ அஸ்தி கஷ்டித்ரிஷு சங்கிரகேஷு வை நவேத யஸ்தே அஸ்திரபலம் பலம் ச தே. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்து கிட்டக்க, இந்திரஜித்து நீ வந்து எனக்கு நிகரான தவமலிமை உடையக்கூடியவன், அதில் சந்தேகமே இல்லை. யுத்தத்தில் வந்து உனது பராக்கிரமும் அஸ்திரபலமும் என்னுடைய போன்றவையே என்னோட போலவே இருக்கும். நீயும் அந்த மாதிரி தான் செயல்படுவ.
அதனால் நீ இருக்கும்போது யுத்த களத்தில் வந்து நான் வெற்றி பெறுவோம் என்ற நிச்சயத்தினால என்னுடைய மனமானது யுத்த களத்தில் சோர்ந்து போகாமல் நான் எப்பயுமே இருப்பேன் இன்றைச்சித்து அப்படின்னு நானாம் ராவணன். நிகதா கிங்கரா சர்வே மானுரூபம் தபசோ பலம் ச கே பராக்கிரம சாஸ்திரபலம் ச சம்யுகே நத்வாம் சமாசாத்திய ராவண வர்த்தே மனசிரமம் கஷ்யதி நிச்சிதார்த்தம். போர்களில் வந்து உன்னால் செய்ய முடியாத காரியம் வந்து எதுவுமே இல்லை இந்திரஜித்து. அறிவை கொண்டு ஆராய்ந்து செயல்படுவதில் உன்னால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது. 3 உலகங்களிலும் உன்னுடைய அஸ்திரபலமானது உடல் வலிமை இவை அனைத்தையுமே பற்றி அறியாதவன் ஒருவன் கூட இருக்க முடியாது இந்திரஜித்து அப்படின்னு நானாம். நிகதா கிங்கரா சர்வே ஜம்புமாலீச ரக்ஷசா அமாத்தியபுத்திரா வீராஸ்ய பஞ்சசேனாகிரயாணியினா. இப்போ இந்திரஜித்துக்கிட்ட சொல்கிறான் ராவணன், எல்லா கிங்கரர்களும் அரக்கன் ஜம்புமாலியும் மகா வீரர்களாக இருக்கக்கூடிய மந்திரி குமாரர்களும் 5 சேனை தலைவர்களும் 5வரும் கொல்லப்பட்டு இந்த ஹனுமானால் அனைவரும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இந்திரஜித்து அப்படின்னு கோபமாக சொன்னானாம் ராவணன். பலானி சுசம்ருத்தானி சாஸ்வனாக ரதானிசா சகோதரஸ்தே தகித குமாரோ அக்ஷஸ்ய சூதிதா. ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்துக்கிட்ட, ஏராளமான படை வீரர்கள், குதிரைகள், யானைகள், தேர்கள் எல்லாமே வந்து நம்ம பக்கம் அழிக்கப்பட்டுடுத்து. அன்புக்குரிய உன்னுடைய சகோதரன் அக்ஷரகுமாரனும் கொல்லப்பட்டுட்டான். எதிரையெல்லாம் அழிக்கக்கூடியவனே இந்திரஜித்து, உன்னிடம் நான் வைத்திருக்கும் பெரும் மதிப்பானது இவர்கள் யாருக்கிட்டேயும் நான் வைத்திருக்கவில்லை. ஏன்னா உன்னுடைய திறமையை வந்து எனக்கு பூரணமான நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னானாம் ராவணன். இதம் ஹி திருஷ்டுவா மதிமன் மகத்பலம் கபே பிரபாவம் ச பராக்கிரமம் ச துமாத்மனஸ்யாபி சமீக்ஷ்ய சாரம் குருஷ்வவேகம் ஸ்வபலானுரூபம். ஆனால் இந்திரஜித்து ராவணன் சொல்கிறான், அந்த குரங்கோட அறிவாற்றலையும் உடல் வலிமையும் மகிமையும் பராக்கிரமத்தையும் நீ என்ன பண்ணணும்னா பிரமாதமாக நன்றாக சிந்தித்து பார்த்து உன்னுடைய பல பராக்கிரமத்தையும் சீர்தூக்கி ரெண்டு பேருடைய பலத்தையும் சீர்தூக்கி ஆராய்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உடனடியாக நீ நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திரஜித்து அப்படின்னு நானாம் ராவணன். துமாத்மனுஷ்யாபி சமீக்ஷ சாரம் குருஷ்வவேகம் ஸ்வபாலாரூபம் பலாவர்தஸ்த்வயி சன்னிகிருஷ்டே யதாகதே சாம்யதி சாந்த சத்ரௌ ததா சமீக்ஷய யாத்மபலம் பரம் ச சமார பஸ்வாஸ்திர விதாம் வரிஷ்டா. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்து கிட்டக, இந்திரஜித்து அஸ்திர வித்தை வந்து அறிந்தவர்களுக்கே நீ தான் தலையானவன், நீ தான் தலைவர், அதில் சந்தேகம் இல்லை. யுத்தம் செய்வதற்காக அவன் அங்கே சென்றதும் உன்னுடைய எதிரியான வானரம் வந்து அடங்கி போகும்படியும் உன்னுடைய சைன்யங்களுக்கு அழிவு ஏற்படாதவாறும் எதிரினுடைய பலத்தையும் உன்னுடைய பலத்தையும் நீ வந்து சரியாக சீர்தூக்கி பார்த்து காரியத்தை வந்து உடனடியாக தொடங்குவாயாக
அப்படின்னு உத்தரவு போட்டானாம், ஆணையிட்டானாம் ராவணன். நாவீர சேனா கணசோசியவந்தி நாவஜ்ரமாதாய விசாலசாரம் நாமாருதஸ்யாஸ்ய கதிபிரமாணம் நாசாக்னிகல்ப கரணேன ஹந்தும். இப்போ சொல்கிறான் ராவணன், இந்திரஜித்தை நீ மகாவீரன், கூட்டம் கூட்டமாக படைகள் அந்த குரங்கனால் அழிக்கப்படுவதால் ஏராளமான வீரர்களுடன் நீ சென்றாலும் அது இந்த சமயத்துக்கு உபயோகப்படாது. அதே மாதிரி இந்திரன் கையில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதம் அதையும் நீ தவத்தால பெற்றிருக்க. அந்த வஜ்ராயுதமும் இவங்கிட்டக்க பயன்படாது, இந்த குரங்கு கிட்டக்க. இந்திரஜித்து வாயு பகவான் இருக்காரு, அவருக்கு கூட இந்த குரங்கினுடைய வேகமானது கிடையாது. ஏன்னா அவருடைய புத்திரன் தானே இவர். அக்னிக்கு நிகரான இந்த குரங்க இவனை ஆயுதங்களால் எப்படியும் அடித்து கொள்ளவே முடியாது இந்திரஜித்து. இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னா ராவணன். தனேவமர்த்தம் பிரதமீட்ச சம்யக் ஸ்வகர்ம சாம்பியாத்தி சமாஹிதாத்மா ஸ்மரம்ச திவ்யம் தனுஷோ அஸ்திரவீரியம் விரஜாட்சதம் கர்ம சமாரபஸ்வா. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்து கிட்டக்க, இந்திரஜித்து நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் பிரமாதமாக நன்றாக சிந்தித்து பார்த்து நம்முடைய காரியம் வெற்றி பெறுவதற்காக உன்னுடைய மனதை நீ அலைய விடாமல் ஒரு தீர்மானத்தை உடனடியாக செய்து கொள்ள வேண்டும். இப்பொழுது கையில் உள்ள பிரம்மாவினால் கொடுக்கப்பட்ட திவ்யமான வில்லையும் பிரம்மாஸ்திர வலிமையையும் உன்னோட மனசில் நீ நினைத்து கொள்ள வேண்டும். உனக்கு குறைவு ஏற்படாத வண்ணம் உடனடியாக இந்த காரியத்தை தொடங்குவாயாக அப்படின்னுட்டு கோபமாக சொன்னானாம் இந்திரஜித்துக்கிட்ட ராவணன். ந கல்வியம் மதி சிரேஷ்டோ யத்வாம் சம்பிரேஷ யாம்யகம் இயம் ச ராஜ தர்மாணாம் க்ஷத்ரஸ்ய ச மதிர்மதா. இப்போ ராவணன் சொல்கிறான் இந்திரஜித்துக்கிட்டக்க, இந்திரஜித் மகா பராக்கிரமசாலியான உன்னை அல்பமான இந்த காரியத்துக்காக நான் அனுப்புவது அப்படின்ற என்னுடைய முடிவு உசித்தமானதில்லை. இறந்தாலும் ஆனால் இதுதான் அரசு நீதி. இந்திரஜித்த க்ஷத்ரியருடைய கொள்கை தன்னை சேர்ந்த பல முக்கிய வீரர்கள் இருக்கும்போது தானே முந்திக்கொண்டு யுத்தகலம் செல்வது ஒரு தலைவனுக்கு உகந்தது கிடையாது. அப்படியே என்பது அரச நீதி அரசு நீதி ஆதலால் உன்னை நான் அனுப்புகிறேன் அப்படின்னு ராவணன் இந்திரஜித்துக்கிட்டக்க சொன்னானாம். நானா சஸ்திரைஸ்ய சங்கிராமே வைசா ரத்யம் அரிந்தமா அவசியமேவ போத்தவ்யம் காமியஸ்ய விஜயோரணே. இந்திரஜித்தை நீ எதிரிகளெல்லாம் அடக்கக்கூடியவன், பல வகையான சஸ்திர சாமர்த்தியமான அவசியம் அறிந்து கொண்டு யுத்தத்தில் நீ உன்னுடைய பலத்தை காட்ட வேண்டும். போரில் வெற்றியை விரும்பி நீ செயல்பட வேண்டும் இந்திரஜித்து அப்படின்னா ராவணன். ததா பிதுஸ்தத்வசனம் நிசம்ய பிரதக்ஷணம் தக்ஷ சுதப்பிரபாவः சகார பிராதாரம் அஹீன சத்வோ ரணாய வீர பிரதீபன்ன புத்தி. தேவர்களுக்கு நிகராக மகிமையுடைய இருக்கக்கூடியவனும் கொஞ்சம் கூட பலமானது குறையாத இருந்தவனுமான இந்திரஜித்து தன்னுடைய தந்தையாகப்பட்ட ராவனுடைய அறிவுரையை கேட்டுட்டு
யுத்தம் செல்வது அப்படின்னு தீர்மானித்து தன்னுடைய தந்தையாகப்பட்ட ராவணனை, அதாவது அரச குலத்துக்கே அரசனாகப்பட்ட ராவணனை பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் பண்ணிட்டானாம் இந்திரஜித்து. ததஸ்தை ஸ்வகானை பிருஷ்டை இந்திரஜித் பிரதிபூஜிதா யுத்தோத்த கிருதோத்சாக சங்கிராமம் பிரத்யபத்யதா. இப்போ இந்திரஜித் என்ன பண்ணான்னா, தங்கிட்ட அன்பு கொண்டிருந்த கூட்டத்தினரால் வாழ்த்தப்பட்டு யுத்தத்தில் ரொம்பவும் பேரார்வம் கொண்டு உற்சாகம் அடைந்து போருக்கு செல்ல தயாரானானாம் இந்திரஜித்தானவன். ஸ்ரீமான் பத்மபலா சாட்சோ ராட்சசாதிபதே சுதா நிர்ஜகாம மகாதேஜா சமுத்திர இவ பர்வசு. ஸ்ரீமானும் தாமரை இதழ் போல விஷாலமான கண்கள் உள்ளவனும் மகா தேஜஸ்வியுமான அரக்க மன்னனாகப்பட்ட ராவணனுடைய புதல்வன். அவன் எப்போ யுத்தத்துக்கு போவானான் தெரியுமா? ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி இந்த 2 பருவங்காலில் தான் கடலானது ரொம்பவும் கொந்தளிக்கும். அந்த பெருங்கடலானது கொந்தளிக்கும் போல இந்த இந்திரஜித்தானவன் வெளியே கிளம்பினானாம், அரசவையை விட்டு கிளம்பினானாம் யுத்தத்திற்கு. சா பக்ஷிராஜா நில துல்யவேகை யாலை சதுர்பி சீத தீட்சண தம்ஸ்ரைஹி ரதம் சமாயுக்தம் அசங்கவேகம் ரோகேந்திரஜிதி த்ரகல்பஹா. அப்போ இந்திரனுக்கு இணையாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தானவன் கருணையை போன்ற வேகம் உள்ளவனும் வெளுத்த கூர்மையான சுற்றுப்பற்கள் கொண்டவனுமான 4 புலிகள் பூட்டப்பட்டதும் எங்கும் தடையின்றி செல்லக்கூடியதுமான ரதத்தில் ஏறினானாம். அந்த ரதத்தில் 4 புலிகள் இருந்துதான். ச பக்ஷிராஜா நில துல்யவேகை யாலை சதுர்பி சித தீட்சண தம்ஸ்ரைஹி ரதம் சமாயுக்தம் அசங்கவேகம் சமாருரூகேந்திர ஜித்ந்திர கல்பகா. சாரதி தன்வினா சிரேஷ்ட சஸ்திரஜ்ஞோ அஸ்திரவிதாம்பரः ரதேனாபியோ யயௌ க்ஷிப்ரம் ஹனுமான் யத்ர சோ அபவது. இந்த இந்திரஜித்திற்கான இவன் தேர் ஓட்டுறதுலேயே மகாவீரன், வில்லாளிகள்லேயே ரொம்பவும் சிறந்தவன், சஸ்திரக்கலையில் ரொம்ப ரொம்ப வல்லவன், அஸ்திர வித்தியெல்லாம் அறிந்தவர்கள்லாம் முதன்மையாக இருக்கக்கூடியவன். இப்பேற்பட்ட இந்திரஜித் ஸ்ரீ ஹனுமார் இருந்த இடத்திற்கு ரதத்தில் விரைவாக சேர்ந்தானாம். சாத்தஸ்ய ரத நிர்கோஷம் ஜாஸ்வனம் காரியமுகஸ்ய ச நிசம்ய ஹரிவீரோ அசௌ சம்பிரகிருஷ்ட தரோ அபவது. இந்த இந்திரஜித்தினுடைய தேருடைய சப்தத்தையும் நான்ஒலியையும், அதாவது வில்லில் இருக்கக்கூடிய நான்ஒலியையும் வில்லையும் கூறிய நுனிகளுடைய அம்புகளையும் எடுத்துக்கொண்டு இந்திரஜித்தானவன் ஸ்ரீ ஹனுமாரை நோக்கி சென்றானாம். அவனுடைய தேரினுடைய நான்ஒலி வில்லின் ஒலி எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த வானர வீரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாராகப்பட்டவர் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சாராம். சுமஹஸ்யாப மாதாய
சிதசல்यांश சாயகான் ஹனுமந்தம் அபிப்ரேத்ய ஜகாம ரணபண்டிதா. போர்க்கலையிலேயே வல்லவனாக இருக்கக்கூடிய இந்திரஜித் அவன் மிகப்பெரிய வில்லையும் கூறிய நுனியுடைய அம்புகளையும் எடுத்துக்கொண்டு அனுமாரை நோக்கி சென்றானாம். தஸ்மின்ஸ்தத சம்யதி ஜாதகர்ஷே ரணாய நிர்கச்சதி பாணபாணோ திசஸ்ஸ சர்வா கலுஷா பபூ மிருகாஸ்ய ரௌத்ரா பகுதா வினேது. யுத்தத்திலேயே விருப்பமாக இருக்கக்கூடிய இந்திரஜித் அவனுடைய கையில் அம்பை ஏந்தி கொண்டு புறப்பட்ட போது எல்லா திசைகளிலும் கலங்கி போயிடுத்தான். திசைகளே கலங்கி போயிடுத்தான். குரூர விலங்குகள் பல வகையாக கூச்சலிட்டதான். சமாக தாஸ்தத்ரது நாகயக்ஷா மகர்ஷயஸ் சக்கரசாரஸ்ய சித்தாக நபசமாவிருத்திய ச பக்ஷிசங்கா வினேதுருஷ்யை பரமப்பிரகிருஷ்டாக. அங்கே வனத்தில் கூடியிருந்த நாக யக்ஷ மாமுனிவர்கள், நாக்கிரக கோள்கள், சித்தர் பறவை கூட்டங்கள் எல்லாரும் ரொம்பவும் மகிழ்ச்சியோட உரத்த குரலில் சப்தம் போட்டாலாம். ஆயந்தம் சரதம் திருஷ்டுவா துர்ணமிந்திரஜிதம் கவிகி வினநாத மகாநாதம் யவர்த்தத ச வேகவானே. ரதத்தில் ரொம்பவும் வேகமாக வந்து கொண்ட இந்திரஜித்தை உடனடியாக பார்த்துட்ட ஸ்ரீ ஹனுமார் சிங்கநாதம் பண்ணாராம். சிங்கநாதம் செஞ்சு சுறுசுறு படைந்து என்ன பண்ணாரா, உடனே தன்னுடைய உருவத்தை பேர் உருவமாக எடுத்து கொண்டாராம். இந்திரஜித் ரதம் திவ்யம் ஆசிதஸ் சித்திர கார்முகா தனோர்வியஸ் பாரயாமாச தடீதூர்ஜித நிஸ்வனம். திவ்யமான அந்த ரதத்தில் இந்திரஜித் தன்னுடைய அற்புதமான வில்லில் இடி முழக்கம் போல நானொலியை எழுப்பினானாம். ததா சமேவ திதீக்ஷ்ண வேகோ மகாபலௌதௌ ரண நிர்விசங்கௌ கபீஸ்ய ரக்ஷோ அதிபதேஸ்ய புத்திர சுராசுரேந்திராவிவ பத்தவைரௌ. அசுர மன்னனாகப்பட்ட தேவர்களினுடைய அரசனும் பரஸ்பரம் விரோதம் கொண்டிருப்பதை போல மிகவும் பலசாலிகளும் அச்சமின்றி யுத்தம் செய்பவர்களான இந்த வானராகப்பட்ட ஹனுமார் அரக்க மன்னனுடைய புதல்வனும் போர் செய்தார்களாம். அதாவது ஸ்ரீ ஹனுமாருக்கும் இந்திரஜித்துக்கும் போரானது தொடங்கி நடந்து கொண்டு இருந்ததாம். சாதஸ்ய வீரஸ்ய மகாரதஸ்ய தனுஷ்மத சம்யதி சம்மதஸ்ய ஸ்ரப்ரவேகம் வேகன பிரவருத்த சசாரமார்கே பிதுரப்பிரமேய. மகாரதனமாக வில்லாளியமாக இருக்கும் போரிலேயே மகா தேர்ச்சி பெற்ற வீரனுமான இந்திரஜித் என்ன பண்ணானா, அவனுடைய பான வேகத்தை வீணாக்கி தன்னிகரற்றவராக தன்னை வளர்த்து கொண்டு தன்னுடைய தந்தையாகப்பட்ட வாயு பகவான் அவருடைய வழியில் இருக்கக்கூடிய ஆகாயத்தை போய் அடைந்தாராம். ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஹனுமத் சுவாமி ததா சரணாய தீட்சண சல்யான் சுபத்ரின காஞ்ச நசித்திர புங்கான் முமோசு வீர பரவீரஹந்தா
சுசன்னதான் வஜ்ர நிபாத வேகான். அவன் என்ன பண்ணான்னா, எதிரிகளையெல்லாம் அழிக்கக்கூடிய வீரனாக இருக்கக்கூடிய இந்திரஜித் என்ன பண்ணான், நீண்ட கூர்மையான நுனியில் வளர்ந்த அழகிய பறவைகளுடைய இறக்கைகள், அதனுடைய இரவுடன் கூடிய பொன் வேலைப்பாளர்களுடைய வஜ்ராயுதம் போல வேகம் கொண்ட அம்புகளை ஸ்ரீ ஹனுமார் மேலே தொடர்ச்சியாக செலுத்தினானாம் இந்திரஜித்தானவன். ச தஸ்யது சந்தன நிஸ்வனம் ச மிருதங்கபேரி படகஸ்வனம் ச விக்ருஷ்யமானஸ்ய ச கார்முகஸ்ய நிசம்யகோஷம் புனருத்பபாத. அந்த ரதத்தினுடைய சப்தத்தையும் மதளம் பேரி படகம் அப்படின்ற தோற்கருவிகளுடைய சப்தத்தையும் நன்றாக நான்கயிறு இழுக்கப்பட்ட வில்லினுடைய ஒலியையும் கேட்டுட்டு மறுபடியும் என்ன பண்ணாராம், ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் மேலே தாவி சென்றாராம். சரணா மந்தரேஷ்வாசு விவர்த்தத மகாகபிஹி அரிஸ்தஸ்யாபி லக்ஷ்யஸ்ய மோஹயன் லக்ஷ்ய சங்கிரகம். குறி தப்பாமல் தாக்கக்கூடிய இந்திரஜித்தினால குறிபார்த்து விடப்பட்ட எல்லாவற்றையும் ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் வீணாக்கிவிட்டு அவர் என்ன பண்ணாராம், அம்புகளுக்கு இடைப்பட்ட வெளியில் புகுந்து வெளியே வந்தாராம். சரணா மக்ரதஸ்ய புனர் சமபிவர்த்ததா பிரசாரிய ஹஸ்தௌ ஹனுமான் நுத்ப பாதாநிலாத்மஜா. வாயுகுமாரராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் இந்திரஜித்தானவன் அனுப்பிய அனைத்து அம்புகளையும் நேரே தாக்குவதற்கு வசதியாக இந்திரஜித்துக்கு முன்னால் எதிரே நின்றாராம் அனுமாராகப்பட்டவர். ஆனால் இந்த இந்திரஜித்தானவன் பானங்கள் அவர் மீது விழும் சமயத்தில் அனுமாராகப்பட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய இரு கைகளையும் விரித்து கொண்டு சட்டார் என்று, அதாவது விருட்டென்று மேலே எழும்பி தப்பிச் சென்றாராம் அனுமாராகப்பட்டவர். தாவுபௌ வேக சம்பன்னௌ ரணகர்ம விசாரதௌ சர்வபூதம் அனுகிராகி சக்கர துர்ய யுத்தம் உத்தமம். மகாவேகத்தோடு கூடியவர்களும் போக்களை நிபுணர்களுமான ஸ்ரீ ஹனுமாரும் இந்திரஜித்தும் எல்லா பிராணிகளின் மனதையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு பெரிய யுத்தத்தை செய்து கொண்டு இருந்தார்களாம். ஹனுமதோ வேதன ராட்சசேந்திரம் ந மாருதிஸ்தஸ்ய மகாத்ம நோ அந்தரம் பரஸ்பரம் நிர்விஷௌஹௌ பபூவது சமேத்யதௌ தேவச மான விக்ரமௌ. அப்போ இந்திரஜித் என்ன பண்ணான்னா, ஸ்ரீ ஹனுமார் வெல்வதற்கான நுணுக்கத்தை எல்லாம் அவன் கொஞ்சம் கூட அறிந்து கொள்ளவில்லையாம். அதுபோல் இந்திரஜித்தை வெல்வதற்கான வழியையும் ஸ்ரீ ஹனுமாரும் கொஞ்சம் கூட அறியவே இல்லையாம். அந்த நேரத்தில் தேவர்களுக்கு நிகரான பராக்கிரமம் கொண்டிருந்த ஸ்ரீ ஹனுமாரும் இந்திரஜித்தும் ஒருவரை ஒருவர் வீழ்த்த முடியாதவர்களாக அந்த யுத்த களத்தில் இருந்தாலாம். ததஸ்து ததஸ்து லட்சேச விகன்யமானே சரேஷ்வ மோகேஷு ச சம்பதத்சு ஜகாமசிந்தாம்
மகதீம் மகாத்மா சமாதி சம்யோக சமாஹிதாத்மா. இந்த இந்திரஜித்தானவன் வந்து கொஞ்சம் கூட குறி தப்பாமல் பானம் செலுத்துறதில் ரொம்பவும் வல்லவன். அவனாலேயே வீணா போகாத இந்த பானங்கள்லாம் சரியாக குறிபார்த்து விடப்பட்டோம். இந்த அம்புகள் அனைத்தும் குறி தவறி விடுவதால் இந்திரஜித்தானவன் என்ன பண்ணானா, பெரும் கவலை அடைந்தானாம். தத்தோபதியும் ராட்சச ராஜசூனு சகார தஸ்மின் ஹரிவீர முக்யே அவத்யதாம் தஸ்ய கவே சமீக்ஷ்ய கதம் நிகச்சேதிதி நிகிரகார்த்தம். அந்த சமயம் என்ன பண்ணான்னா, இந்திரஜித்து அந்த வானரனை வந்து கண்டிப்பாக நம்மளால கொல்ல முடியாது அப்படின்றத பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டு இந்த வானரனை வந்து நம்ம வந்து கட்டி போடுவது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தானா இந்திரஜித்து. இதை வந்து எப்படி நம்ம வந்து செயல்படுத்துவது அப்படின்னுட்டு இந்திரஜித்து தன்னுடைய மனசுக்குள்ளேயே சிந்தித்தானாம். தத சபதாமகம் வீர சோ அஸ்திர மஸ்திரவிதாம்பரः சந்ததே சுமஹா தேஜாஸ்தம் ஹரிப்பிரவரம் பிரதி. மகா தேஜஸையும் அஸ்திரங்கள்லேயே அறிந்தவர்களை சிறந்தவனான இந்திரஜித்தானவன் ஸ்ரீ ஹனுமாரை நோக்கி உடனே என்ன பண்ணானா, பிரம்மாஸ்திரத்தை வந்து செலுத்தினானாம். இந்த பிரம்மாஸ்திரன்றது என்னன்னா, அந்த பிரம்மாஸ்திரத்துடைய சுலோகத்தை சொல்லி நீ இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டோன்னா அது அந்த வேலையை போய் செஞ்சு முடிச்சிடும். அதான் ஒரு பெரிய வரம் அந்த பிரம்மாஸ்திரத்தில். அவத்யோ அயமிதி ஞாத்வா தமஸ்திரேனோ ஸ்திர தத்வவித் நிஜக்ராஹ மகாபாஹு மாருதாத்மஜன் இந்திரஜித். அசுரங்களால் வந்து வாயுகுமாராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமார் அவரை வந்து கொல்லப்பட முடியாதவர் அப்படின்றத வந்து அஸ்திர கலைகளிலேயே வல்லவனும் போல் வலிமை மிக்கவனுமான இந்திரஜித் அறிந்துட்டு உடனே என்ன பண்ணாலாம், பிரம்மாஸ்திரத்தால் ஸ்ரீ ஹனுமாரை வந்து கட்டி போட்டானாம். தேன பத்தஸ்ததோ அஸ்திரேனா ராட்சசேன ச வானரः அபவன் நிர்விசேஷ்டஸ்ய பபாதச மகீதலே. இந்த ராட்சசனாகப்பட்ட இந்திரஜித் வந்து அஸ்திரத்துக்கு வந்து உடனே அனுமாரானவர் கட்டுப்பட்டு செயலற்றவராக ஆனாராம். செயலற்றவராக ஆகி அனுமாராகப்பட்டவர் பூமியில் வந்து விழுந்தாராம் ஆகாயத்திலேருந்து. ததோத புத்வாச தத சத்ரபந்தம் பிரபோ பிரபாவாத் விகதாத்மவேகः பிதாமகானுக்கிரக மாத்மனஸ்ய விசிந்தியாமாச ஹரிப்பிரவீரः. அதாவது இந்திரனுடைய பிரம்மாஸ்திரத்திற்கு தான் வந்து கட்டுப்பட்டிருப்பதை வந்து ஸ்ரீ அனுமாராகப்பட்டவர் உணர்ந்து கொண்டு பிரம்மாஸ்திர மகிமையினால் தன்னுடைய வேகமானது தடைப்பட்டதையும் ஸ்ரீ ஹனுமாரானவர் வந்து உணர்ந்து கொண்டாராம். அந்த சமயத்தில் அப்போ தான் அவருக்கு வந்து என்ன ஞாபகம் வந்துதான், பிரம்மா வந்து தனக்கு கொடுத்திருந்த வரத்தையும் அனுமானாகப்பட்டவர் நினைவுபடுத்தி கொண்டாராம். அந்த நேரத்தில் தத ஸ்வயாம்பூவைர் மந்திரேர் பிரம்மாஸ்திரம் மந்திரிதம் ஹனுமான் சிந்தையாமாச வரதானாம் பிதாமகானே பிதாமகாத்து. அப்போ என்ன பண்ணாரா, அனுமாராகப்பட்டவர் பிரம்மாவுக்குன்னு ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு.
அந்த சோத்திர மந்திரங்களை கொண்டு பிரம்மாஸ்திரமானது மந்திர சக்தி ஏற்பட்டு இருப்பதையும் பிரம்மாவிடமிருந்து தான் பெற்ற வரத்தையும் நன்றாக சிந்தித்து பார்த்தாராம் அனுமாராகப்பட்டவர். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே சுந்தரகாண்டே அஷ்டச்சத்வாரிம்ச சர்கः ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 48வது சர்க்கத்தில் 40வது ஸ்லோகம் வரை இன்றைய தினம் சொல்லி முடித்தோம். நாளை 41வது ஸ்லோகத்திலிருந்து இந்த சர்க்கம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். சுபம் அஸ்து.